டேய் நீ எப்பறா இங்க? டேய் அதுக்கு முன்னாடி உன்னையே கேக்குறேன், நீ எப்பறா இங்க? நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணி போறவன். கல்யாணம் பண்ணிக்க போறவள ஏன்னா கட்டி போட்டுருக்க? டேய் நீங்க 2 பேரும் என்ன கூட்டு கல்யாணம் பண்ணிக்கலா? யோ நடக்கத பார்த்தா இந்த 2 பேத்தையும் கட்டி வச்சிருக்கான் போல. யோ என்னையா செய்றான்? அவனுக்கு எப்போ கோவம் வந்தாலும் அவனே அவனை அடிச்சுக்குவேன். நான் எப்படி பார்த்தா நம்ம 2 பேர் தான் அவனை அடிக்கணும். வா. இவனை என்னையா பண்ண? திவ்யா திவ்யா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எங்கடா எங்கள்ட்ட? பயப்படாத பதறாத. நம்ம மேட்டர் இங்க ஒளிச்சு வச்சுட்டு ஒரு குட்டி தூக்க தூங்கி இருந்துச்சா என்னைய சுத்தி இவங்க நிக்கிறாங்க. திவ்யா 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 இவங்க என்ன கடத்துனீங்க? ஏன்டா இவங்க கோல்டு செயினை கேக்குறாங்க? இங்க என்னதாண்டா நடக்குது? சாவி போட்டு கோல்டு செயினா? ஏன் தெரியல, நேத்து நைட்டே அதை கழட்டி வச்சுட்டேன். செயின் அத்தாலே முடிஞ்சிச்சு. எதுக்காக இந்த பொண்ணு என் கூட இருந்த? எங்கடா கோல்டு செயினை காணோம்? ரதியாட்டம் இருக்காளே, என்ன பண்றது? என்கிட்ட நிறைய அழகு இருக்கா, இவகிட்ட பெரிய படிப்பு இருக்கா. ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இவளை கல்யாணம் கட்டிக்க போறீங்களா? அதேதான். எங்க எப்போ? நம்ம ரகசிய இடம்டா. டேய் கழுத்து வலிக்குதுடா. கண்டதும் காதல அவனுக்கு. என்னையா பேசுற? திவ்யா 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 டேய் இப்போ என்ன ஸ்ப்ரே அடிச்ச? பேப்பைல ராயப்பன் கார்ல போதைப் பொருளை பதுக்கி வச்சு உனக்கே தெரியாம வெவ்வேறு இடத்துக்கு அமுச்சு வச்சிருக்கேன். ஓ அதை இவன் 2 கண்ணால பார்த்துருக்கேன். பாவி ராயப். மதனே நாம ஒண்ணு கேட்டா இவன் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கான். சும்மா ஒன்னும் சாவி செயினை தேடி போயிருக்க மாட்டான். இதுல வேற ஏதோ மேட்டர் இருக்கு. சொல்றா சொல்றாடா. என்ன தவிர்க்கிறேன்? என்னடா மலை மலையா வரைஞ்சி வச்சிருக்கேன்? என்னடா மதுரை இருக்க மலையெல்லாம் காலி பண்ணி காசாக்கலாம்னு பாக்குறியா? ஏற்கனவே பாதி மலையை காணும். பிளான் வேலைக்காவது. அதுக்கும் மேலையா? மதனே இவனை நம்பலாமா? இவனை நம்பி நம்ம எப்படி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல இறங்குறது? நம்மளாம் ஒரே ஊருக்காரங்க தான்யா. ஒருத்தர் ஏன் மொத்த போறோம்? பண்ணிதான் பாப்போம். சரி ஓகே டன். ஓகே நான் போய் நம்ம மேட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் அப்பையில இருந்து கல்யாணி மேட்ருங்குது. என்னது? அது ஒண்ணு இல்லடா. நாங்க 2 பேரும் சேர்ந்தா ராயப்ப நகை கடையை கொள்ளடிச்சோம். அப்ப நீங்க தான் கடையை போட்டதா? ஆமா
அது மட்டும் இல்ல எச்எஸ் மீ ஆல் ஆஃப் யூ. நான் கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணு இவதான் இனிமே உங்களுக்கு அண்ணி. டேய் இப்பதான் அண்ணின்னு சொன்னேன், அதுக்குள்ள என்னடா ஐஃபை உனக்கு? என்னது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா தக்காளி? டேய் சரி வா போ. ஏய் இருப்பா, இதெல்லாம் திவ்யாக்கு தெரிஞ்சா செவன்ஜி மேக்கோட சோனியா அகர்வால் மாதிரி இதெல்லாம் வேணாம், மனசுக்குள்ள வச்சுக்காத, உனக்கு நம்ம இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மனசை மாத்திடுவா. நான் போய் அவளை வீட்டில் விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வரேன். சரி. ஏய் என்னடா இவ்வளவு நல்லா தானே இருந்தீங்க? இல்லை தெய்வமே, எங்களை காத்தரும். நல்லா இருக்கா? அதுக்கு என்ன, ஜொலிப்பா ஜொலிக்குது. டான்ஸ் அவதான் உனக்கு அண்ணி மாதிரி சொன்னல. வாடா. அம்மாடி பாப்பா இங்க பாருவே, இங்க பாரு, இங்க பாரு, அத்தைய பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஒண்ணு இல்லடா. ஏய் சின்னஞ்சிறுசுக்க பேசிக்கிட்டு இருக்கட்டும், வா நம்ம போய் தூங்கலாம். வா. டேய் என்ன ஏன்டா கடத்துனாங்க? இப்ப நான் எங்க இருக்கேன்? எல்லாத்தையும் கெட்ட கிடப்பாட வச்சு மறந்துடு, நீ சேஃபா தான் இருக்க. ஏய் ஆணி உருவடி. ஏன் உங்க அப்பா அம்மா இந்நேரத்துல தூங்காம சீட்டாடுறாங்க? போக போக உனக்கே புரியும். இப்ப எங்க போற? முக்கியமான வேலை, வந்துடுறேன். அப்படி என்னப்பா வேலை? என்னையா ஒன்னு சொன்ன மாதிரி எல்லா வீட்லயும் லைட் எரியுது அமருது. ஆமா சார். கரண்ட் வேற போகுது. பொம்பளை ஆளுங்க பூரா தலையை விரிச்சு போட்டு பராரியா தெரியுதுயா. ஆமா சார். எனக்கு வேற அல்லையா பிடிக்குது சார் கொல்லாத பயக சார். நாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே புள்ளையார கடத்திட்டு போய் கம்மால கரைச்சாலும் கரைச்சு போடுவாங்க. இவங்க வேற நின்னுக்கிட்டே தூங்குறாங்க. ஒரே மர்மமா இருக்கு சார். அழகுடா. ஃபீலிங்ஸ்? ஆப்பிள் நறுக்கிற கத்தி. என்ன ஃபீலிங்ஸ் இந்நேரத்துல நீங்க? நகை கடை திருடு போன வருத்தம் இல்ல, காணாம போன பொண்ணு திரும்ப கிடைப்பாளாங்கிற கவலை இல்ல, என் பொருளை என்கிட்ட திருப்பி தரணுங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்ல. நீ என்னடான்னா